ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மணிஸ் எம்மி ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபி. வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெண்டைக்காவை பேனில் ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம். எதுவும் சேர்க்காதீங்க, ஆயில் கூட சேர்க்காதீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல ட்ரையாக இருக்கும் உங்களுக்கு அந்த வெண்டைக்காய். இப்போ வந்து நம்ம பேனை வந்து ரிமூவ் பண்ணி அது கூல் ஆகிறதுக்கு வச்சிடலாம். கடாயில் வந்து ஆயில் போட்டுக்கிறோம். நாங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம், நீங்களும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதில் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குது. நல்லா சுடானதுக்கு அப்புறமா அதில் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். ஸோ வெந்தயம் வந்து ஆயில் சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக கருகிடும், அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலையும் அது கூடயே சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், நாங்கள் வந்து 2 பெரிய வெங்காயம் நல்லா துண்டு பண்ணது யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் லைட்டாக சால்ட் சேர்த்துட்டு அதை வந்து லிட் போட்டு மூடி வதக்கிக்கோங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஆனியனோட டேஸ்ட்டு அந்த ஸ்வீட்னஸ் வந்து வர்றது வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நாங்கள் ஆனியன் நிறையா சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து ஐதர் 1 ஆனியன் இல்லைனா 1.5 ஆனியன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஆனியன் நல்லா அந்த ஆயிலில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ தக்காளி வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி. ஸோ அதையுமே சேர்த்துக்கிறோம் அதில். ஸோ சேர்த்ததுக்கப்புறமா கூடவே ஆனியன் கூடவே இதையும் சேர்த்து வதக்குங்க. ஸோ ஆல்ரெடி ஆயிலும் நிறையா இருக்கிறதுனால லிட் போட்டு நம்ம வைக்கிறதுனாலையும் நல்லா சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ சைடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா புளி கரைச்சி வச்சுக்கணும். புளி வந்து இந்த புளியோட புளிப்பு வந்து உங்களுக்கு குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதனால் தாராளமாக நிறைய புளி கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் டொமேட்டோ நல்ல ஆயிலில் செமையாக வதங்கிடுச்சு. உங்களுக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த காரக்குழம்பு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து சிம் பண்ணிவிட்டு அதில் வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கிறோம். ஸோ டர்மரிக் பவுடர், அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர் நீங்கள் வந்து ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் உங்கள் சில்லி பவுடரோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். உங்ககிட்ட அது இல்லைன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ சிம் பண்ணிவிட்டு நம்ம இதை பண்ணுறதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு குழம்புக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஸோ புளியில் நீங்கள் வந்து டர்மரிக் பவுடர் சில்லி பவுடர்லாம் போட்டு சேர்க்குறத விட உங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்குறப்போ உங்களுக்கு கலர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ புளியை வந்து நல்லா கரைச்சதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து உங்களுக்கு கொதிக்க தான் போகுது, அதுவும் திக்காக வச்சுட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா அது ரொம்ப தடன்னு ஆகிடும். அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து மிச்சமாகவே சேர்த்து கொஞ்சம் நல்லாவே கொதிக்க விடுங்க. அதே மாதிரி சால்ட் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் திடமாகவே சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் லேட்டர் பாயிண்டில் கூட நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் வேணும்னா. ஸோ இப்போ உப்பு காரம் எல்லாம் பார்த்து அது கரெக்டாக இது பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் லிட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அதில் மிளகாத்தூளோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லா கொதித்து வந்தால் தான் உங்களுக்கு அதில் போகும். அதனால் இமீடியட்டாக லிட் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி கொதித்து வரணும். கொதிச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் திக்காக மாறணும் நம்ம சேர்த்ததை யூஸ்வல் இதை விட. அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காவை இதில் சேர்க்க போகிறோம். வெண்டைக்காய் ஆல்ரெடி குக் ஆகிறதுனால நம்ம வந்து லேட்டர் பாயிண்டில் சேர்த்துக்கிறோம். ஸோ வெண்டைக்காய் சேர்த்துட்டு அது குழம்போட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க, மறுபடி உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஸோ லிட் போட்டு வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் வெந்தயத்தூள் சேர்க்க போகிறோம். வெந்தயத்தூளோட கசப்புத்தன்மை இந்த காரக்குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நிறைய சேர்த்துறாதீங்க, ஏன்னா குழம்புமே கொஞ்சம் திக்காகிடும் அதில்.
இது நாங்கள் சேர்க்குற வெந்தயத்தூள். ஸோ செய்ததுக்கு அப்புறமா அதை வந்து நல்லா கிளறி விடுங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய் வந்து அதில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் சேர்க்கலன்னா, இது குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து குழம்புல நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி புளி மிளகாத்தூள்லாம் சேர்க்கறதுனால பாடி ஹீட் இல்லாமல் உங்களுக்கு நல்ல கூலிங்காகவே இருக்கும். ஸோ நிறைய நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. அதே மாதிரி உப்பை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் குழம்பு வந்து கொதித்து ரெடி ஆகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நல்ல உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு குழம்பு நல்லா தெளிக்க ஆரம்பிக்கும். லிட் போட்டு கூட வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திக்னஸ் உங்களுக்கு நல்லா வந்துருச்சு குழம்புல. ஆயில் வந்து உங்களுக்கு அதுலேருந்து குழம்புலேருந்து விட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நிறைய ஆயிலில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆயில் வந்து அதில் தெரியும். அதே மாதிரி வெண்டைக்காவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு குழம்புல வந்து நல்லா கொதிச்சிருச்சுன்னா உங்களுக்கு அது நல்லா சோக்காகி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இமீடியட்டாக உங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த குழம்பு செஞ்சு நீங்கள் ஒரு 3 to 4 hours வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல சோக்காகிடும் அந்த வெண்டைக்காய் அதில். இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம குழம்பு. நல்லா சர்வ் பண்ணி சூடாக சாப்பிடுங்க. இது உங்களுக்கு ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் நல்லா போகும். என்னோடய பர்சனல் ஃபேவரட், நான் தயிர் சாதத்துக்கு இந்த குழம்பை வச்சு தொட்டுப்பேன். எஸ்பெஷலி அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா சொக்கானதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சூடாக சாப்பிட்றப்போ. எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். அன்டில் தென் டேக் கேர், பை.